ஏன் ஆண்டவர் நம்மளை பற்றி நினைச்சார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்ம பற்றி நினைச்சார்? காரணம், அவர் நம்ம மேல் கூர்ந்த அன்பினாலே. இயேசு என் மேல் வைத்த அன்பினாலே என்னை நினைத்தருளினார். இந்த உலகத்தில் வைத்த அன்பினாலே உலகத்தில் வந்தார், பாவிகளை தேடி வந்தார். கடந்த வாரம் ஐயா ஒரு வசனம் வாய்ச்சி அதுலேருந்து பேசினாங்க. எல்லாம் அந்த வசனம் உங்களுக்கு மறந்துட்டீங்களா? தெரியுமா? முதல் வசனம் வாய்ச்சாங்களே போன வாரம். வசனம் வாசிக்கலையோ? வாசிங்களே. யோபுக்கு போனார். அப்புறம் முதல் வசனம் யோபு தான் போனார். கரெக்டாக சொல்கிறீங்க, தப்பு இல்லை. அவர் ஆரம்பித்த வசனம் இது இல்லை. இப்போ ஆரம்பித்தது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அன்றி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யாருக்கு நன்மைக்கு ஏற்பாடு? யாருக்கு? இல்லையே, அப்படியே போட்டிருக்கு. இல்லப்பா, சகல நன்மை யாருக்கு வரும்? யாருக்கு? தேவனிடத்துல. நீங்க எவ்வளவு பேர் தேவன் மேல அன்பு கூர்ந்தீங்க? ஹலோ, இருக்கீங்களா? என்னைக்காவது ஆண்டவர் பார்த்து லார்ட் ஐ லவ் யூ லார்ட் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்துட்டு கலையை கொஞ்சிட்டார், என்னை பார்க்காதீங்க. காலையில் எழுந்தோன்னு ஆண்டவர் பார்த்து லார்ட் ஐ லவ் யூன்னு சொல்கிறோமா? எந்திரிச்சோம் தோத்திரம் சொல்லுவோம், தோத்திரம் ஆண்டவரே பிரைத்தலால் எல்லாம் சொல்லிவிடுவோம். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் சாமி. நம்ம என்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அப்போ தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலைன்னா உங்களை எந்த காரியத்தில் நன்மை இருக்கு. நீங்கள் ஜெபம் முன்னாடி காரியம் நடக்கும். இந்த கிறிஸ்தவர் ஒரே ஒரு காரியத்தை வச்சுருக்காங்க, ஜெபம் பண்ணுன்னு. யாருமே சொல்கிற இயேசுவை நேசின்னு இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்களா? ஹலோ, நம்ம தான் கூட்டத்துக்கு போகிறது இல்லை நம்ம சபையிலேருந்து. யாருமே இல்லை. டிவியில் கேட்டிருக்கீங்களா? டிவியில் பார்க்குறீங்களா? கிறிஸ்தவ செய்திகள் வருது, கிறிஸ்தவ பிரசங்கம் வருது, யூடியூப்பில் வருது, எல்லாம் பார்க்குறோம். இந்த நேசிக்கிறது என்பது எதை நேசிக்கிறோன்னா, நேசிக்கிறது இல்லை, ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நேசம், ஒன்று ஆசை. ஆசை இருக்குது நமக்கு, ஆனால் நேசம் கிடையாது. ஆசை நிறையா இருக்குது, ஆனால் நேசம் இல்லை. கிறிஸ்து மேலே என்ன ஆசை? நான் ஜெபம் பண்ண எனக்கு காரியங்கள் நடத்துவார், என்னை காப்பாற்றுவார், தாங்குவார், ஏந்துவார், ஏன்னா அவர்கிட்ட காரியம் நடக்கணும். இந்த ஆசை இருக்குது. ஆனால் அவரை நேசிப்பது நீங்கள் கேட்காமலே நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கெல்லாம் சொல்லுமா ஆண்டவரே நான் உன்னை நேசி சொல்லுமா? அது சொல்ல மாட்டீங்களா? சொல்லுமா லார்ட் ஆண்டவரே உன்னை நேசிக்கிறையா? நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும், இல்லை சொல்ல முடியாது. நானும் பார்க்குறேன். இந்த 1982 நாங்கள் மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணிட்டு. அது ஒரு காட்டுப்பகுதி. அங்கே நிறையா எங்களுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்க வந்து கேத்தலிக்ஸ். அவங்க எல்லோரும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது அது. நாங்கள் போய் அங்கே பிரசங்கம் பண்ணி அந்த காட்டுகளில் சுவிசேஷம் சொல்லும் போது மகாராஷ்டிராவில், வடக்கு மகாராஷ்டிராவில், அது வந்து எம்பி பார்டர். அது அந்த இடத்துக்கு பேர் தாரணின்னு ஒரு இடம். அங்கே குறுக்கு டிரைவ்ஸ் எங்கள் மக்கள் நிறையா வாழ்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்யும்போது அங்கே பேசிக்கிட்டு போகும்போது அப்போ ஒருத்தர் வந்தார். எதுக்கு ஐயா நீங்களாம் யாருன்னு? ஒரு பெரிய சுருட்டு ஒன்று கையில் வச்சு குடிச்சிட்டு நீங்கள் யாருன்னார். நாங்களாம் இயேசு பற்றி சொல்ல வந்திருக்கோன்னு. என் பேர் செயின்ட் பால். அவர் பேர் என்ன? செயின்ட் பால் அப்படின்னா எங்களுக்கு பயந்துட்டோம்னா பெரிய சுருட்டு குடிக்கிறாரு செயின்ட் பால் அப்படின்னு. அப்புறம் என்னன்னு ஏதுன்னு கேட்டாக்கா அவர் ஒரு கேத்தலிக் கன்வெர்ட். அவர் எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தார். அப்புறம் அவர்கிட்ட உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 2 வாரம் அவர்கிட்ட பேசினவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அது வரைக்கும் தெரில. அப்போ தான் அவருக்கு சொன்னோம்,
மாதாவை என்னை நேசிக்கிறதால வந்து ஆண்டவர் தான் நேசித்தார். உலகத்தை நேசித்த ஒரு ஆண்டவர் மாதா இல்லை. மாதா ஒரு வழி இந்த ஆண்டவர் உலகத்தை வருவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு. அப்படி அவர் இந்த ஆண்டவருடைய அந்த அன்பை பற்றி சொல்லுவதற்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு அந்த செயின்ட் பால்ஸ். அப்புறம் அவரே சுருட்டெலாம் தூக்கி போட்டார். அவர் வீட்டில் சாராயங்காய்ச்சி எல்லோரும் கொடுப்பார், அவரும் குடிப்பார், அதையும் நிறுத்திட்டார். காரணம் என்னன்னா, என்றைக்கு அவருக்கு தேவன் மேல் இயேசு மேல் அன்பு வந்ததோ அது எல்லாத்தையும் விட்டுட்டார். அதுவே போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது ஆசை எது மேலே? எல்லாத்து மேலேயும் ஆசை இருந்தது. ஆகையினால தான் இந்த வசனம் படிக்கிறது அன்றியும். ஏன்னா முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறார் பவுல் அடியார்கள். அந்த வார்த்தை சொல்றதுனால தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நடக்கும்னு சொல்லலைங்க, நடக்கும்னு சொல்ல வேற வார்த்தை. அங்க சொல்லியிருக்கிறாரு நடக்கும் என்று. ஆமாங்க. அப்போ இது யாருக்குன்னா, யாரு நம்ம வாசிக்கிறோமோ இதெல்லாம் நீங்க அறிஞ்சிக்குங்க. நீங்க தேவன் மேல அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உண்டாகும். எனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியம் என் வாழ்க்கையில உண்டாகலைன்னா நான் இயேசுவை நேசிக்கலைங்க. இன்றைக்கு அநேகர் இயேசுவை நேசிக்கிறது இல்லை. இயேசுவை நேசிக்கிறது இல்லை, தன் பிள்ளையை நேசிக்கிறது இல்லை. இல்லையா? பிள்ளைங்க தப்பு பண்ண சொன்ன என்ன சொல்லி திட்டுறோம்? சனி என்ன, மூதேவி, உருப்பிடுமா, நீ படிக்கிறியா, இன்னும் தலையாட்டு, நீ திட்டுறது இல்லை, நீ நல்ல பையன். புரியுதா? அது மாதிரி நம்ம தேவையில்லாத காரியங்கள். ஏன்னா அன்பு இல்லை. என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு எல்லாம் சிவப்பு கூட வாங்கிட்டு வந்துட்டா. ஸ்கூலில் வாங்கிட்டு பாருங்க, டேடி பாருங்க எல்லாம் சிவப்பு வாங்கிட்டு. அவளுக்கு தெரியல ஃபெயில். நான் உடனே ஒரு முத்தம் கொடுத்தாங்க, லவ் யூ. ஏன்னு கேட்டா, நீ ஃபெயில் ஆகிட்டே இல்லை அதுக்காக. அப்புறம் சொன்ன அடுத்த வரை நீ இப்போ இந்த ரெட்டில் அவங்க கூடாது பச்சையில் போடுவாங்க, அது வாங்கிட்டு வா. அப்போ தான் அவன் தெரிஞ்சது நம்ம செய்து தவறுன்னு சொல்லி. காரணம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் முதல்ல அவர் நம்மளே அன்பு கூர்ந்த பிறகு அன்பு கூறுன்னு சொல்கிறார். அவர் செய்யாமல் ஒரு காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். அவர் காரியத்தை சிலுவையில் செஞ்சு முடித்ததுனால தான் அதே திருப்பி நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அதை செஞ்சாதான் நடக்கும். ஆண்டவரோட பிள்ளைகளே, இதை ஏங்க சரி பார்ப்போங்க. நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம ஏங்க அன்பு கூறணும்? அன்பு கூறுவதென்றால் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுவதென்றால் என்ன? அது பார்க்கணுமா, பார்க்க வேண்டாமா? பார்ப்போமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதென்றால் என்னன்னு. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, நாம் தேவனுடைய அன்பை கைக்கொள்வதே, அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமாங்க, போதும். அவர் கற்பனை எத்தனை? அவர் கற்பனை எத்தனை? ரெண்டாகிட்ட. கரெக்ட். ஐயா சொல்கிறாங்க, புதிய 10 இருந்தது சுருக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஆகிட்டார் ஆண்டவர் நமக்காக. அப்படிங்கிற உண்மைதான், கரெக்ட் தான். 10 கற்பனைகள் இல்லையா? அது பாரமானதல்லம். நீங்கள் 9 கட்டளை வெளியரங்கமானவைகள். இந்த 10 கட்டளையில் 9 கட்டளைகள் வெளிமரங்கமானது. ஆனால் 10ஆவது கட்டளை வந்து இன்சைடு, உள்ளரங்கமானது. பின்னுடைய பொருளே இச்சியாதே, பின்னுடைய மனைவியே இச்சியாதே, அவன் கழுதையே இச்சியாதே, அவன் வீட்டை இச்சியாதே, அவன் வேலைக்காரனை இச்சியாதே. இது வெளியே தெரியுமா? இச்சிக்கிறது வெளியே தெரியாது. இந்த 10 கட்டளையில் 9 கட்டளை
வெளியரங்கமானதும் தாய் தகப்பனை கண் பண்ணுவாயா, திருடாதிருப்ப, பைசா சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்ப, இல்லை வெளியரங்கமானது. இந்த 10வது கட்டளை மட்டும் உள்ளரங்கமானது. ஆண்டவர் பார்த்தார் இதெல்லாம் சரியில்லைன்னு தான் முதலாவது தேவனையும் லூக்கா அதில் படிப்புமே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? முதலாவது தேவனாய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு சக்தியோடும் அன்பு கூறுவாயே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கலைன்னா அது என்ன அடையாளம்? படிப்புமா 10:27 படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பெருத்திரமாக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அந்தபடியே போய் செய்யின்ட்டார் அவர். வேற ஒன்று சொல்ல, நீ போய் அந்தபடியே செய் அப்படின்ட்டார். வேற ஒன்று சொல்லவே இல்லை ஆண்டவர். காரணம் என்னன்னா, இந்த அன்புங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1970 வரைக்கும் கிறிஸ்தவம் என்றால் அன்புன்னு அர்த்தம். அநேக கிறிஸ்தவர் பார்த்தா அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஒருத்தர் அரவணைத்து கொள்வாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அன்பாக பேசுவாங்க, அன்பாக செயல்படுவாங்க, சத்தமாக பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 கிறிஸ்தவம் வந்தாங்க. அவங்க எல்லாம் கேத்தலிக், அவங்க ரசிக்க கூட படலை. அவங்க எங்கள் மேலாம் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா திட்டினா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்குவோம். எங்கள் கேட்டால் அவங்க ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க, ரொம்ப அன்பு கூறுவாங்க. காரணம், அந்த சமுதாயம் அந்த காலம் வரைக்கும் உலகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். இன்னைக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அன்பு கூர்றாருன்னு? காரணம் என்னன்னா, அந்த அன்பை நம்ம உணராததுனால. நம்ம 5ஆம் வசனம் படித்தோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவர் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதலே. நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் அவருடைய பிரமாணங்களை கை கொள்வதே என்பதை நம்ம வேதத்தில் படித்தோம். ஆகையினால முதலாவது காரியம் பார்க்கும்போது அவர் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும், இந்த 4 காரியம் சொல்லியிருக்காருயா. முழு ஆத்மா, முழு சிந்தை, முழு மனது, முழு பலம். எங்க எல்லாத்தையும் ஏன் சொன்னாரு? இதை எல்லாத்தையும் நீ அன்பினால அடக்கிக்கொள். You bound all things with love. இதெல்லாம் நீங்கள் அன்பில் கட்டிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாது. நம்ம ஒருவர் தான் அந்த உலகத்தில் வெற்றி காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளை அன்பு கூறுவது ஈஸி அல்ல. தயவு செய்து மனசில் வச்சுங்க, இது ஈஸி கிடையாது. பட் ஆண்டவர் அதை எளிதாக்க தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அதனால தான் ரோமர் 5:5 எழுதுகிறார் பவுலடியார்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க அன்பு கூறுன்னு நினைச்சாரு. அன்பை எங்க ஊத்திட்டாரு? இருதயத்தில் ஊத்திட்டாரு. செய்வன பிள்ளைகளே, நீங்க அன்பு கூற மாட்டேன்னு சொன்னா அது ரொம்ப அல்சாட்டியம். நீ ஆண்டவரை கீழ்ப்படியில வாங்கினேன் இல்லையா? சில நேரத்தில் நமக்கு சில பேர் அன்பு கூற முடியாதுங்க. நம்ம இந்தியாவில் 3வது நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு? இந்தியாவில் 3 பேர் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. தெரசா, கரெக்ட், அன்னை தெரசா. அவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? அன்புக்காக கொடுத்தாங்க. உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அன்புக்காக பிரைஸ் வாங்கினவங்க, நோபல் பிரைஸ். யார் அது? அன்பு. நீங்கள் அவங்க ஆசிரம் போய் பார்த்தது இல்லையே. நாங்கள் ஒரு போயிருந்தப்போ அவங்க தூங்குறாங்க. 2 மணிக்கு நாங்கள் போனோம். சொன்னாங்க அம்மா ரெஸ்ட்டில் இருக்காங்க, மதர் வெயிட். நாங்கள் அங்கே ஹால்லேருந்து நாங்கள் அமைதியாக உட்காந்தோம், ரொம்ப அமைதி. நாங்கள் யாரும் பேசாமல் உட்காந்தோம். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா ஏஞ்சி வந்துட்டாங்க.
வந்து அவங்க பெங்காலின்னு நினச்சிட்டு எங்கள்கிட்ட பங்களாவில் பேசுகிறாங்க. ஆச்சும் பார்க்கணும். நாங்கள் சொன்னோம், சாரி மதர், நாங்கள் வந்து பெங்காலியில் இங்கிலீஷ் ஹிந்தின்னும். அப்புறம் ஹிந்தியில் பேசுனாங்க, உட்கார சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களே? இல்லை நீங்கள் வந்திருக்கீன்னு கேள்விப்பட்டேன், நான் வந்துட்டேன்ட்டாங்க. அவ்வளோ அன்பு அந்தம்மா எங்களை காக்க வைக்கல. வந்தப்பறம் அங்கே எல்லாம் சுற்றி காட்டினாங்க. அங்கே இருக்க தொழுநோயாளியை நம்மளால் தொடக்கூட முடியாதுங்க. அவங்க கட்டெல்லாம் அவுத்து அவங்க அம்மா அவ்வளோ சுகம் கொடுத்தாங்க. ஒரு தடவை அந்த அம்மா போய் என்ன செஞ்சாங்க, சாக்கடையில் கிடந்து தூக்கிட்டு வந்தாங்க நடு ரோட்டில். அப்புறம் ரிக்ஷாக்காரன் பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா தனியாக தூக்கிட்டு போகிறேன்னு அவன் ரிக்ஷாவில் போட்டுக்கொண்டு அந்த அம்மா வீட்டில் அந்த அம்மா ஆசிரமம் விட்டுட்டு போனான். அந்த அம்மா அவனுக்கு தொடச்சி கிடிச்சி எல்லாம் பண்ணாங்க. காரணம் என்னென்னா அந்த அம்மாட்ட இருந்த அன்பு. ஒரு தடவை அவங்களை ஏர்போர்ட்டில், மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். எதுக்கோ வந்து இறங்கி போகிறாங்க. அப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கோம். எங்களோட லைன் தோக்கும்போது அவங்க வராங்க. இல்லை இறங்கி நாங்கள் பார்த்து அந்த அம்மா வந்தாங்க. சரி அந்த அம்மா பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. வந்து பார்த்தாக்கா அவங்க கட்டிட்டு போகிற சேரியில் ஓட்டையெல்லாம் இருக்குது. பிள்ளைங்களை யாராவது ஓட்டை சேரி கட்டிக்கிட்டு வருவாங்களா? நம்ம நாளைக்கு நீங்களாம் பிள்ளைங்களை பொருள் எப்படி போவோம்? சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் அழுகுகளுக்கு படாமல் அயன் பண்ணலாம் கல்யாணம் நம்ம போட்டு போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய அம்மா அப்படின்னு அந்த அம்மா உட்காந்தாங்க. போய் அந்த இமிக்ரேஷனில் உட்காந்தோன்னே எல்லோரும் காலை தொட்டு கும்பிட்றாங்க. இந்துக்கெல்லாம் போய் சேட்டெல்லாம் வரான், தொட்டு கும்பிட்டு போகிறான் அந்த அம்மாவை. காரணம் என்னென்னா ஆண்டவர் அவங்க இருதயத்தில் ஊற்றின அன்பை அவங்க மற்றவங்களுக்கு ஊற்றினாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த 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 இடத்துல இருக்கிறோம். என்னால் எவ்வளோ அன்பை காட்ட முடியும்? நான் ஆண்டவருக்காக வந்துட்டேன். ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். என்ன அப்படி தானே படித்தோம். ரோமர் 8:27 படித்தோம். அன்றையும் தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க உட்காந்துக்கலாம். யாரு? அவராலே தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். யார் நீங்களாம்? அவராலே தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட. சாதாரணங்களுக்கு யாரும் அந்த வார்த்தை சொல்லலைங்க. அவர் பேரை சொல்லி அழைக்கப்பட்டு கூப்பிட்ட மக்களுக்கு சொல்கிறாரு, நான் அன்பை உங்கள்கிட்ட ஊற்றிட்டேன். ஊற்றுனால இந்த அன்பை மற்றவனுக்கு ஊற்று. கிணறு இறக்கி தான் சுரக்கும். கிணறு எவ்வளோ நாளும் அப்படியே கிடக்கும், தண்ணி நல்லா இருக்காது. நீங்கள் இறக்கி உங்கள் 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 கிணறு சுரக்கும், சுரந்துகிட்டு இருக்கும். கிணறு சுரக்கும் இல்லை சுரக்காது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு காட்டு சொல்லியிருக்கிறாரு, அன்பு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால நம்ம காரியங்களை பார்த்தோம். நம்ம இந்த அன்பு வந்து எப்பேற்பட்ட ஒரு அன்பு, அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, முதலாவது அன்பு செலுத்த என்ன ஆத்தனா, கடவுளை நேசிப்பது, அவரை அறிந்து கொள்வதுதான் முதலாவது அன்பு. அன்பு என்பது உன்னுடைய தேவனாய் கர்த்தரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யாருங்க? அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர், சத்திய தேவன், நீதியின் தேவன், வழி தவறாதவர், பாவம் இல்லாதவர், நிறைவுள்ளவர், குறைவற்றவர், நீதிமான், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நான் தேவனை நான் அன்பு கூறேன்னா நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 63ஆம் சங்கீதம் 1வது வார்த்தையை படித்தீங்கன்னா அப்படி இருக்கிறது. 1ஆம் வசனம் படித்தீங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, நாசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமாங்க, அவரை தேடுவதுதான் முதலாவது என்னுடைய நேசம், அவரிலே அன்பு கூறுவது என்பது. அந்த சங்கீதக்காரன் சொல்றக்கூடிய வார்த்தை பாருங்க, ஒரு வறண்ட நேரத்தில் தண்ணியை பார்க்குற மாதிரி இருக்குது. என்னுடைய தேவனை நான் காலையில் எழுஞ்சி தேடுவது. தயவு செய்து எந்திரிச்சோன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் சாமி. காரணம் என்னை நேசிச்சுட்டார், 2000 வருஷப்படி வந்துட்டு சாமி, இனி எனக்கு ஒன்றும் இல்லை.
நம்ம என்னைக்கு தேவனை நேசிக்கிறோமோ மற்றவனை குறை சொல்ல மாட்டாங்க. என்றைக்கு நாம் தேவனை நேசித்தோமோ, அவரை அறிந்தோமோ, நாம் மற்றவரை குறை சொல்ல மாட்டோம். இந்த மற்றொரு குறை சொல்கிற காரியம்தான் தேவனை நேசிக்காத ஒரு காரியம். ரெண்டாவது, கடவுளை நேசிப்பது என்பது அவரை வணங்குவது, அவரை துதிப்பது. ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, யோபுவை சொல்லும்போது அவன் இத்தனை சூழ்நிலையிலும் மகா கொடுமையிலும் வேணா கர்த்தரை துதித்தான். துதிக்க முடியுங்களா? முடியுமா? ஜுரம் பட்ட எத்தனை நிமிஷம் ஆண்டவர் நினைக்கிறோம். நமக்கு ஒரு ஃபீவர் அல்லது ஒரு ஜுரம் வந்துடுச்சு, காய்ச்சலில் இருக்கிறோம். அப்போ எத்தனை தடவை ஆண்டவர் நினைப்போம், ஆண்டவரே காய்ச்சல் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா சொல்கிறோமா? மாத்திரம் இருந்தால் கூட கொஞ்சம் காப்பாற்ற முடியல, சுடுதண்ணி கொடுக்கக்கூடாதா? காரணம் என்னன்னா, நம்மளையும் நேசிக்கிறது இல்லை, அவரையும் நேசிக்கிறது இல்லை, மற்றவரையும் நேசிக்கிறது. கடவுளை நேசிப்பது என்பது அவரை துதிப்பதே ஆகும். காரணம் என்னன்னா, இந்த அன்பு அவ்வளோ பிரியப்பட்ட அன்புங்க. அந்த அன்பு என்னை மாட்டினது உங்களை மாட்டிடு. அது மாறாத அன்பு. கடைசி ஒரு வசனம் படிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் வாசித்து முடிப்போம், டைம் ஆச்சு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். எப்படிப்பட்டவன்? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் ஹல்லேலூயா, கர்த்தர் வருகிறாரியா. ஆண்டவரை போல நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் திட்டி போறாரு, அப்புறம் சொல்லிடுறார் கர்த்தர் வர்றாப்பா, ஜாக்கிரதையாக இருப்பாங்கிறார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கலைன்னா தயவு செய்து புரிஞ்சிங்க, யூ ஆர் அ கர்ஸ்ட் ஒன், சபிக்கப்பட்டவர்கள். ஆகையினால இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் என் தேவனாய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நான் மனதார தினமும் நேசிப்பேன். கர்த்தர் சகலத்தையும் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். ஆமேன்.